வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 சிறப்பா இருக்கு, தரமா இருக்கு. வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரமோ விஜய் சேதுபதி நம்ம நினைச்ச ரூட்ல தான் போறாரு. இந்த ப்ரமோல வெறும் ஹிண்ட் மட்டும் இல்ல, குறும்படமே போட்டு காட்டாங்க. சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கு இன்னைக்கு. இங்க முத்துவ வந்து ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல, ஒருத்தங்க இந்த வன்ம குடோன் வந்து இங்க டே நடிக்காதடா ஏதோ சொன்னாங்கல்ல, நடிக்காதடா அப்படின்னு. இப்போ கர்ணா இஸ் பூமராங் மாதிரி வந்திருக்கு பாருங்க. அங்க யார் சிறந்த நடிகை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து சம்பவத்தை சொல்றாரு ப்ரமோல. அதுக்கும் ஒரு குறும்படம் போடுறாங்க. இங்க ஆட்டெல்லாம் தீவிரமா தான் விளையாடுறாங்க, முன்ன விட விளையாடி இருக்கிறாங்க. ஆனா வந்து மத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக இல்லை மற்றவங்க தோக்கணுங்கிறதுக்காக விளையாடுறாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ் தரமா சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை ரீகால் பண்றாரு. ஸோ அப்போ ஏற்கனவே சம்பவம் பிக் பாஸே பண்ணிட்டாரு, கதவை திறக்கிறேன் வெளியே போங்கடா இந்த மாதிரிலாம் விளையாடுறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டாரு. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நைட்டு சாப்பிடும் போது ஐஸ்கிரீம் உருவிட போகுது, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பேசவே வராரு, மற்ற விஷயங்களை பத்தி பேசல. ஸோ சம்பவங்கிறது இவரே பண்ணிட்டாரு. விஜய் தான் சொல்லுவார் வழக்கமா, கதவை திறக்கிறேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதை விட அடுத்த லெவல் எடுத்துட்டு போனோம்னா கதவை திறந்துட்டு போறவங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கலாம். அவ்வளவுதான். பெருசா வந்து இங்க முத்துக்குமரனுக்கு அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. ஏன்னா அவன் நேற்று நைட்டு வரை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறான். அவ்வளோ உண்மையை உணர்ந்து கதறி அழுததுக்கு அப்புறமும் அங்கே போயிட்டு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ அர்ச்சனா கூட சொல்லியிருந்தாங்கல்ல, டப்பா அருணை போட்டு மட்டும் அவ்வளோ அடிக்கிறாரு, மண்டைக்குள்ளே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆனால் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டார் லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தையே சொல்லியிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனால் ஏன் வந்து விஜய் ஜஸ்ட் கடந்து போனாரு அப்படின்லாம் கேட்டாங்கல்ல. அதுக்கான பதில் என்ன, தீபக் முன்னாடியே சுதாரிச்சிட்டாரு, உணர்ந்துட்டாரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழுதாரு. இதே டப்பா அருண் கிட்ட போய் அழுகுறாரு, டே இதை விட்டுறா, நம்ம வேற ஏதாவது ஃபைட் பண்ணிக்கலாம்டா அப்படின்லாம் கெஞ்சினாரு. அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு தப்ப உணர்ந்த பிறகு. ஸோ இங்கேயும் பெருசா இருக்க போறது கிடையாது. ஆனா அடுத்து ஒன்று இருக்கு பாருங்க, செகண்ட் குறும்படம் ஒன்று வேற லெவல். குறும்படம் போட்டு கிழிச்சு தொங்க விடணும். ஏன்னா விஜேஎஸ் வாயிலே குறும்படம் போட்டா அவங்களுக்கு புரியாது, புரியாத மாதிரி புரிஞ்சாலும் புரியாம நடிப்பாங்க அவங்க யூஸ்வலாவே. இப்ப புரியவே வாய்ப்பு கிடையாது விஜேஎஸ் போட்டா, அதாவது வாயில குறும்படம் போட்டா. ஸோ தயவுசெய்து குறும்படம் போடுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. போடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்பவும் நம்புறேன். ஆனா ஹெவியா ரோஸ்ட் இருக்கு. இந்த நடிக்காதடா நாங்கள்ல முத்துவை பார்த்து அந்த பொம்மை டாஸ்க்லேயே பார்த்தோம், மஞ்சரி மேல இருக்கிற வன்மத்துல பிக் பாஸ் வீட்டையே மூத்திரச்சந்து ஆகிட்டாங்கல்ல. நான் இந்த வன்மத்தை தான் சொல்றேன். நார்மலா போனாங்கல்ல, தெரிச்சு ஓடினாங்கல்ல பாத்ரூமுக்கு, நான் அதை மீன் பண்ண வரல. மூத்திர சந்துன்றது இந்த அடி வாங்குற மேட்டர் இல்ல, வடிவேலு மேட்டர்ல, நான் அதை தான் மீன் பண்ண வர்றேன். வன்மத்தை கொட்டி மூத்திர சந்து ஆகிட்டாங்கல்ல. ஜாக்லின் கிட்ட இப்ப ஜாக்லினை காப்பாத்துனா மஞ்சரி, மஞ்சரிக்காக வந்து ஜாக்லின் வந்து கடைசி வரை நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால ஜாக்லின் நிக்கிறாங்க. ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தா ஜாக்லினுக்கு, அப்ப ஜாக்லினை வந்து நம்ம பாராட்டலாம், கேம்காக வாக்குக்காக இப்படி கடைசி வரை நின்னாங்க அப்படின்னு. இவங்க எதுக்கு நின்னாங்க அன்ஷிதா? அவங்க மஞ்சரியை தோக்கடிக்கணும், தீபக் அண்ணாவை ஜெயிக்க வைக்கணும். தீபக்கே காலில் அடிபட்டு இருக்கு, விளையாட முடியாது, நான் போறேன், உன்னால முடியல, நான் விட்டுருமான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டாரு. அந்த மனுஷன் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் அவருக்காக விளையாடுறேன், எங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுக்காக விளையாடுறேன், கேமுக்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உருவிட்டு இருந்தாங்க, வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில திருச்சி ஓட வேண்டியதா போச்சு இல்ல. இப்ப யார் நடிக்கிறா? இப்ப வந்து நல்லா நடிக்கிறாங்க, பச்சையா நடிக்கிறாங்க, செமையா நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல யாரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருவோமா அப்படின்னு விஜய் சொல்றாருல. யாரு பெஸ்ட் ஆக்டரு? இந்த வன்ம குடோன் தான். என்ன நடிப்பு! இவங்களை போய் பிளேயர்னு வேற சொல்றாங்க பாருங்க. பிளேவா பண்ணாங்க அவங்க. இப்ப ராணவுக்கு அடிபட்டு இருக்கு, நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்றாங்க. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க, கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னா ப்ரமோல வரத்துக்கு தான் இப்படி பண்றான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டான் கட்டு போட்டு 3 வாரம் விளையாட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நான் ஜென்யூனா சாரி கேட்குறேன் அப்படின்றாங்க, ஒரு ட்ராமா பண்றாங்க அழுது. அதுக்கப்புறம் ஜாக்லினும் கால் மாட்டிக்கிச்சுன்றாங்க, இந்த பக்கம் மஞ்சரி கை மாட்டிக்கிச்சு உள்ள, இந்த பவித்ரா அந்த அன்ஷிதா பாடிக்கு உள்ள அப்படின்னு சொல்லும் போது அவ பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க, பச்சையா நடிக்கிறாங்க. இந்த சீசனுடைய நடிகை அவங்க. இப்போ ரெட் கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் முன்னாடியே அந்த கொஸ்டினை கேட்டாங்க, யாருக்கு ரெட் கார்பெட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, நேற்று நான் நடிகைன்னு சொல்லிட்டோம்ல ஜாக்லின், அதுக்காக தான் ஜூலி நடிகை இல்ல அந்த ரெட் கார்பெட் கொடுத்தாங்கல்ல சீசன் 1ல, அதனால தான் ஜாக்லினுக்கு ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஓவியா, அவங்க ஜாக்லின் வந்து ஜூலியா. அப்ப ஜாக்லின் நடிக்கவே இல்லையான்னா டெவில் டாஸ்க்ல நடிச்சாங்க, அப்ப நம்ம கழுவி ஊத்தணும். பட் இந்த டாஸ்க்ல சிறப்பாக தான் விளையாண்டாங்க மஞ்சரி, ஜாக்லின் ரொம்ப நேர்மையாகவும் சிறப்பாகவும் விளையாண்டாங்க. இவங்க வந்து கை வந்து அப்படி எடுக்கும் போதும் இன்னும் கையில் அடிபட்டுச்சா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டாங்க, விட்டாங்க.
வயிறு வலி அப்படின்னு சொல்றாங்க அன்ஷிதா, விடுறாங்க, நம்பி விடுறாங்க மஞ்சரி. போயிட்டு உட்காந்துட்டு ஓடி வரல திரும்பி. எவ்வளோ பெரிய நடிகை நீ, இல்ல நியாயம் இருக்கா கொஞ்சமாச்சும்? அவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க நடிக்கிறாங்க, பொய் சொல்றாங்க. இங்க யார் பொய் சொன்னது? அப்பட்டமா மாட்டிக்கிட்டியாமா அந்த குறும்படத்துல? யார் பொய் சொன்னது? இந்த வன்ம குடம் தானே பொய் சொல்லிடுறாங்க. இதுல கழுத்துல காலை வச்சுட்டாங்க, தலையில அடிபட்டுருச்சு. எத்தனை நடிப்பு, எத்தனை குறும்படங்கள் இதுல. இதுல கல் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சிருவாங்களாம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வைங்க, ஏங்க மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா, யாருமே தப்பன்லையா, இன்னும் நாங்க மட்டும் தான் பண்றோமா, அதான் வைக்கிறோம்ல, வச்சுட்டோம்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வருவாங்க பாஞ்சி. தப்பு பண்ணிட்டு ஒரு பிளேயரு இந்த ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க என்னடா போங்காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தானே அங்கே ஆடினாங்க. அவங்க வந்து தோக்குற டைம்ல எனக்கு வயிறு வலி, எனக்கு தலையில கல் அடிபட்டுச்சு, கழுத்து நெரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருது. கேமை விட்டு வெளியே வந்துருது. லாக் போட்டு ஆல்ரெடி பிடிச்சிருக்கிறாங்க ஆப்போசிட்ல. அப்ப இந்த மாதிரி வயிறு வலின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏந்து ஓடுறது என்னது? இது யார் விளையாடுவா அந்த பிளேவை? எவ்வளவு மோசமான ஆளா இருக்க முடியும்? பிளேயரா இவங்க முதல்ல எவ்வளவு கேவலமா நடிச்சிருக்கிறாங்க. வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு நீ நடிச்சுட்டு இப்ப அவங்கள பார்த்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஃபுல் நெகட்டிவ்னாங்கல்ல. வெளியில ஆல்ரெடி ஃபுல் நெகட்டிவ் பார்த்துட்டு வந்தாங்களாம் இவங்க ஏற்கனவே ஒரு சம்பவத்துல. இப்ப அதை விட பெரிய நெகட்டிவ் பார்க்க போறாங்க. ஸோ அன்டவுட்டட்லி இந்த சீசனின் சிறந்த நடிகை, ஆனா அப்பட்டமா தெரிஞ்சிருது அந்த நடிகை அவார்டை வந்து இந்த வன்ம குடோன் அன்ஷிதாவுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அதை தான் அவர் ரோஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு. குறும்படம் போட்டு வச்சு செய்யுங்க சார், நல்லா கீழ்ச்சி தொங்க விடுங்க சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, நக்கல், இதுல வந்ததுக்கு அப்புறமும் நடிக்கிறாங்க. மஞ்சரி வந்து பொய் சொல்றா, கை இல்லவே இல்லைன்றாங்க. சரி இல்ல, மஞ்சரி என்ன பண்ணிருந்தாங்க, பவித்ரா கையில பொம்மை இருந்தது, அதை மஞ்சரி பிடிச்சிருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அன்ஷிதா அப்படின்னா, இவங்க பவித்ரா கையோட சேர்த்து இப்படி பிடிச்சிருக்காங்க. அப்ப மஞ்சரியுடைய கை எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. இந்த சின்ன லாஜிக் கூட இல்லாம மஞ்சரி பொய் சொல்றான். நான் மஞ்சரி கையை பிடிக்கல, நீ மஞ்சரி கையை பிடிக்கல, பவித்ராவை சேர்த்து பிடிச்சிட்டியே. அப்ப பவித்ரா கையை பிடிச்சிட்டு இருக்கிற மஞ்சரி கையும் நீ பிடிச்சதானே அர்த்தம். நீ எடுத்தா தானே எடுக்க முடியும். ஆனா வந்து மஞ்சரி பொய் சொல்றா. ஃபுல் நெகட்டிவா. இப்ப தெரியுது பாரு யார் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு. ஸோ இந்த வடிவேலு சொல்லுவார்ல, மூத்திரத்தை இதுல வந்து வச்சு அடிச்சாங்கன்னு, அந்த மாதிரி இந்த வன்ம குடோன் வன்ம சந்தா மாத்தி வச்சிருக்குல்ல பிக் பாஸ், இந்த வன்ம சந்தில வச்சு போலன்னு புலகணும், புலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரொமோல இருக்குது, அப்படியே உள்ளவும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். சிறப்பான சம்பவம். இதுல ஜாக்லின் நடிக்கல, முன்னாடி டெவில் டாஸ்க்ல நடிச்சாங்க. ஸோ அது வேற இது வேற. நம்ம தப்பு பண்ணும்போது ஜாக்லின் அடிக்கிறோம், சரியா விளையாடும் போது பாராட்டணும். ஸோ இந்த முறை அவங்க பிளே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அவங்க பிளேவும் சரி, மஞ்சரி பிளேவும் சரி. 6 பேர் சேர்ந்து சிம்பிளா முடிக்க வேண்டிய மேட்சை 2 பெண்களை மட்டும் அனுப்பி டீசெண்டா முடிக்கணும் ட்ரை பண்ணாங்க பாருங்க. அது வந்து இவங்களை எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்து எப்படியெல்லாம் திருப்புறாங்க பாருங்க. நியாயமா விளையாடுறது ஆப்போசிட்ல இருக்கவங்க தானே. 6 பேர் சேர்ந்துருந்தா இவங்க டிராமா பண்ணிருக்கவே முடியாது. அந்த கால் எடுத்தது முத்துக்குமரன். அப்படி எடுத்ததுனால தான் இந்த வன்ம குடோன்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. கடிச்சது, இந்த மாதிரி நடிச்சது எல்லாம் இந்த குரூப் தான். அப்புறம் மேன் ஹேண்டில் பண்ணுது, இந்த ரெட் கார்டுக்கான சம்பவம் எல்லாம் பண்ணது இந்த குரூப் தான். ஸோ போட்டு புழக்க வேண்டியது இவங்கள தான். அந்த மங்குனி கேப்டன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, என்னங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலின்னு சொன்னாங்க, விட்டா ஓடுறாங்க, திரும்ப கேம்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணான் மஞ்சரி. அதுக்கு அந்த மங்குனி கேப்டன் சொல்கிறான், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு. வயிறு வலின்னு சொல்கிறவங்க பக்கத்திலேயே போய் இருக்கணும்னா நம்பாமல் இருக்கிறவங்க தானே பக்கத்தில் இருப்பாங்க. உங்களை நம்பி தானே அனுப்புகிறாங்க. அப்போ உங்களை நம்பி அனுப்புனதுக்கு அப்புறமா நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா அது உங்கள் முகத்திரை தான், உங்களுக்கு தான் அது அசிங்கம். ஏற்கனவே அவன் நடிக்கிறான்னு சொன்னீங்க, ராணுவுக்கு அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறான்னுங்க. அப்போ நிஜமாவே அடிபட்டுச்சு. அப்போ அழுது நீங்க உங்களை ஏமாத்துறதுக்காக அவன் நடிச்சிருந்தான்னு வச்சிங்களேன், அசிங்கப்பட வேண்டியது அவன் தான். இங்க நடிச்சது இவங்க தான், அசிங்கப்பட வேண்டியது இந்த அன்ஷிதா தான். ஸோ அசிங்கப்பட போறாங்க. இப்படின்னா நடிக்க போறாங்க பாருங்களேன். விஜேஎஸ் கேட்கும்போது தமிழே தெரியாத மாதிரி சார் அது வந்து சார்னு வாங்க, 2 டிராப் கண்ணில் தண்ணி வரும், வழக்கம் போல உட்கார சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏற்கனவே பொம்மை டாஸ்க்ல அப்படிதான் பண்ணாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில வந்து எல்லா ஆண்கள் கிட்டையும் ஜாக்லின் வந்து வேற மாதிரி கேம் ஆடுறா, வேற மாதிரி என்ன கேம் ஆடுறாங்க, அவங்கள காப்பாத்திக்க அவங்க கேம் ஆடினாங்க. கடைசி வரையும் ஒத்துக்க மாட்டாங்க உண்மையை இவங்க. இப்ப விஜேஎஸ் போட்டு புலக போறாரு, என்ன கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.